வரதட்சணை கொடுமை மிகவும் கொடூரமானது. இது நார்மலாக உள்ள வீடுகளில் மட்டும் நடக்கலை, ஹை ப்ரொஃபைல் ஹை ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் உள்ள வீடுகள்லையும் நடக்க தான் செய்யுது. அப்படி நடந்த ஒரு கேஸ் தான் துஷார் சர்மாவோட டெத். துஷார் சர்மான்றவங்க ஒரு மாடல், ஒரு ஆக்டர் அண்ட் அவங்க எக்ஸ் மிஸ் புனே. அவங்களோட ஹஸ்பண்ட் சமர்த் சிங், அவங்க ஒரு லாயர் அண்ட் ஹஸ்பண்டோட அம்மா எக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ். இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைலான வீட்டில் தான் துஷார் சர்மா மருமகளாக போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை டேட்டிங் ஆப்பில் பார்த்துருக்காங்க, பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணாங்க. 2025 தான் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் ஆகி 5 மாதத்தில் துஷார் சர்மா இறந்துட்டாங்கன்ற செய்தி துஷார் சர்மாவோட அம்மா அப்பாவுக்கு வருது. அந்த பொண்ணு இறந்து போகிற 20 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அவள் அப்பாட்ட பேசியிருந்திருக்கா. அப்ரப்டாக கால் கட் பண்ணிட்டு போகிறா. அவங்க அம்மா அப்பா என்ன ஆச்சுன்னு பயந்து திருப்பி கால் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு எடுக்கலை. ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு நியூஸ் மட்டும் வருது, அவங்க பொண்ணு இறந்துட்டாங்கன்னு. அதிர்ச்சியில் எஃப்ஐஆர் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். என்ன கிரவுண்ட்ஸ்லனா மென்டல் ஹராஸ்மெண்ட், க்ரூவல்ட்டி, டவுரி டிமாண்ட். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க நல்லா தான் வாழ்ந்திருக்காங்க. அண்ட் போக 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 வரதட்சணை கொடுமை ஆரம்பிச்சிருக்குன்றது தெரிய வருது. துஷார் சர்மாவோட வாட்ஸ்அப் சாட்ஸ்லாம் எடுத்து ரெக்கவர் பண்ணோன்னா அவங்க எனக்கு இங்கே வாழ பிடிக்கலன்றதை நிறைய வாட்டி மெசேஜஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக ரெஜிஸ்டர் ஆகும். ஆனால் துஷார் சர்மாவோட இன்லாஸ் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஹஸ்பண்ட் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவளுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அவளாக தான் சூசைட் பண்ணிக்கிட்டா, நாங்கள் எதுவுமே பண்ணலைன்றதை அவங்க ஸ்டான்ஸாக நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் நடந்திருக்கு. அது ஒரு ஃபோர்ஸ்ட் அபார்ஷன் அப்படின்னு துஷார் சர்மாவோட அம்மா அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆன சமயத்தில் அவரோட கேரக்டரை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவும். அது யாரோட குழந்தைன்ற மாதிரி கேட்டு அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஆனால் ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது நாங்கள் பண்ணல, அவளுக்கு பிள்ளை பெற்றுக்க விருப்பம் இல்லை, அதனால அவளை அபார்ஷன் பண்ணிக்கிட்டா, அது அவளோட வாலண்டரியான முடிவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நடந்திருந்தாலும் யாரு சரி யாரு தப்புன்றது கோர்ட்டில் தான் நிரூபிச்சாகணும், கோர்ட் தான் டிசைட் பண்ணும். இதில் லா என்ன சொல்லுது? செக்ஷன் 80 ஆஃப் பிஎன்எஸ், ஐபிசியை ரீப்ளேஸ் பண்ணது பிஎன்எஸ். ஸோ செக்ஷன் 80 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லுதுன்னா, டவுரி டெத். ஒரு மேரிட் உமன் 7 years ஆஃப் மேரேஜ்க்குள்ள இறந்து போறாங்க, அதுவும் அன்நேச்சுரல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இறந்து போறாங்க, நார்மலான இறப்பா இல்லாம அப்நார்மலான இறப்பா இருக்கு அப்படின்னா, அண்ட் அவங்க இறப்புக்கு முன்னாடி க்ரூவல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, டவுரி டிமாண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, அப்போ ஹஸ்பண்டும் அவங்க ஃபேமிலியும் டவுரி டெத் காஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சட்டம் ப்ரிசியூம் பண்ணும். ப்ரிசியூம்னா என்ன? அப்படிதான் சட்டம் எடுத்துக்கொள்ளும். டவுரினால தான் அவ இறந்து போயிருக்கா, டவுரி டிமாண்ட்னால தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்னு சட்டமே எடுத்துக்கும். ஸோ இல்லை அப்படி நடக்கல, வேற ஒரு சிச்சுவேஷனால தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, ஒரு வேற ரீசன்ஸ்னால தான் இறந்து போயிருக்கா அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த பேர்டன் ஹஸ்பண்டுக்கும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் தான் இருக்கு. அதாவது யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் இதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அது ப்ரூவ் பண்ற வரைக்கும் சட்டம் எப்படி எடுத்துக்கொள்ளும்னா, டவுரி டிமாண்ட்னால தான் இறந்திருக்கா, க்ரூவல்ட்டினால தான் இறந்திருக்கா. செக்ஷன் 85 ஆஃப் பிஎன்எஸ், க்ரூவல்ட்டி டு அ மேரிட் விமன். ஒரு கல்யாணம் ஆன பெண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட் சார்ந்த ரிலேட்டிவ்ஸோ க்ரூவல்ட்டி காஸ் பண்ணுறாங்க. க்ரூவல்ட்டின்றது ஃபிசிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மென்டலாகவும் இருக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் க்ரூவல்ட்டி, என்ன ரீசனுக்காகவும் இருக்கலாம், அதுவும் இட் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். ஸோ செக்ஷன் 80 ஆஃப் பிஎன்எஸ், செக்ஷன் 85 ஆஃப் பிஎன்எஸ், இது ரெண்டுத்துலையுமே துஷார் சர்மாவோட ஹஸ்பண்ட் சமர்த் சிங்கையும் அவர் அம்மா கிரிபாலா சிங்கையும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அலாங் வித் தட் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவாக வரதட்சணை கொடுமைக்காகவே உள்ள ஆக்ட். அதுலேயும் செக்ஷன் 3 and 4 அவங்கள சார்ஜ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 3 and 4 என்ன சொல்லுதுன்னா, டவுரி கொடுக்கறதும் வாங்குறதும் தப்பு, இட் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். ஸோ இது எல்லா செக்ஷன்ஸ்லையும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் தாண்டி இன்னும் சொசைட்டல் அவேர்னஸ் இருந்தும், எஜுகேஷனல் அவேர்னஸ் இருந்தும், சோஷியல் மீடியா அவேர்னஸ் இருந்தும் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது, டவுரி ஹராஸ்மெண்ட், டவுரி டிமாண்ட், டவுரி டெத், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, க்ரூவல்ட்டி நடக்குது அப்படின்னா இது ஒரு அவலத்திற்குரிய விஷயம். இது கண்டிப்பா ப்ராக்ரஸ் நோக்கி போகாது. இது ஒரு ரிக்ரெசிவான பிராக்டிஸ், நம்மளை இழுத்துதான் வச்சிருக்குமே தவிர்த்துட்டு டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகாது. ஸோ இதை நம்ம சொசைட்டி ஆஸ் அ ஹோல் எல்லாரும் சேர்ந்துதான் ஒழிக்க வேண்டும். வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம், இட் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ், அது ஒரு தவறான விஷயம். ஸோ எல்லாரும் அதை மனதில் வச்சுட்டு இந்த சொசைட்டில ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வரணும். சொல்லலாம் முன்ன மாதிரிலாம் இல்லை, அப்படிலாம் நடக்கிறது இல்லைன்னு, சைலண்டா இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. முன்ன மாதிரி மேபி ஓப்பன் டிமாண்டா இல்லாம சைலண்டா நடந்துட்டு தான் இருக்கு. சோ எந்த மாதிரி விதத்துல நடந்தாலும் குற்றம் குற்றமே. இது எல்லாரும் சேர்ந்து ஒழிக்க வேண்டும். சட்டம் அறிவோம்.